வணக்கம், நான் உங்கள் டாக்டர் அபிநயா, வாபிகா ஹெல்த் ஸ்டோர் அண்ட் கிளினிக், பாலமுருகன் கோவில், செகண்ட் ஸ்ட்ரீட், போரூர், சென்னை. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அல்லது அசிடிட்டி. ஆயுர்வேதத்தில் அம்லப்பித்தம்னு சொல்லுவாங்க. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இல்லைனா அசிடிட்டினா என்ன? ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால் வந்து நம்ம உடலில் பித்தம் ஜாஸ்தி ஆகும்போது, அது கஃபத்தோடு கூட இருக்கலாம், இல்லை வாதத்தோடு இருக்கலாம், இல்லை பித்தம் வெறும் பித்தம் கூட கூடலாம். அது ஜாஸ்தியாக கூடும்போது நம்ம உடலில் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிடை வந்து ஜாஸ்தியாக சுரக்கிறது. அது ஜாஸ்தி சுரக்கிறதுனால சாப்பிட்ட உணவு எல்லாமே வந்து எருக்களிச்சிட்டு வருது. அப்படிங்கிறது தான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எதனால வருதுன்னா, மெயினாக புளிப்பான உணவு, ஜாஸ்தி புளிப்பு இல்லைன்னா ஜாஸ்தியாக காரம் சாப்பிட்றது, அப்படியே இல்லைன்னா நிறைய மசாலா ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, அதிகமாக வெளியில் சாப்பிட்றது, டீப் ஃப்ரைடு ஆயில் ஐட்டம்ஸ் ஜாஸ்தியாக எடுத்தால் இந்த பித்தம் ஜாஸ்தியாகி நமக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸுங்கிறது ஜாஸ்தியாகும். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வருதுங்கிறது நமக்கு பார்க்கலாம். சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, இன்டைஜஷன், அதாவது அஜீர்ணம் நிறையா வரும். சரிங்களா? எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகலை, உடனே வயிற்றால போகிறது, இல்லைன்னா வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு அப்படியே உப்பசமாக இருக்குது, என்னால் எதுவுமே சாப்பிட முடியல, அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வாந்தி, அதாவது வாந்தி வரா மாதிரி ஒமட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிம்டம் இருக்கும். அது இல்லாமல் உடம்பு வந்து ஒரே ஹெவியாக ஒரு மாதிரி கௌரவமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெஞ்செரிச்சல், தொண்டையிலேருந்து நெஞ்சு வரைக்கும் அந்த குழா ஃபுல்லாக எரியறது அப்படிங்கிற ஒரு சிம்டம் இருக்கும். அது இல்லாமல் வாயில் டேஸ்ட்டே இருக்காது. மெயின் சிம்டம் வந்து ஏப்பம் வரும்போது உங்களுக்கு சாப்பிட்ட உணவோட டேஸ்ட் இல்லை, புளிப்பான டேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோங்கிறது பார்க்கலாம். ஆயுர்வேத படி இந்த அம்லப்பித்தம், அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸுக்கு 2 விதமான சிகிச்சை இருக்குது. ஒன்று சமன சிகிச்சை, இன்னொன்று சோதனை சிகிச்சை. சமன சிகிச்சைனா இன்டர்னல் மெடிசின்ஸ், அதாவது பித்தம் கம்மியாகிற மாதிரி பசி கரெக்டாக எடுத்து உங்களுக்கு அந்த அக்னின்னு சொல்லுவாங்க, பசியோட ஒரு அக்னி இருக்கும், அந்த அக்னியை கரெக்ஷன் பண்ணுற மாதிரி உள்ள மெடிசின்ஸ் தான் இந்த சமன சிகிச்சை, இன்டர்னல் மெடிசின்ஸில் நாங்கள் கொடுப்போம். சோதனை சிகிச்சை வந்து 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து வாந்தி சிகிச்சை, பித்தமும் கஃபமும் கூடி இருந்துச்சுன்னா அந்த வாந்தி சிகிச்சை பண்ணுவோம். அதே மாதிரி வெறும் பித்தம் தான் இருக்குது, கஃபம் இல்லை, வாதம் இல்லை, பித்தத்தினால மட்டும்தான் இந்த அம்லப்பித்தம் அசிடிட்டி வருது அப்படின்னா வேதி சிகிச்சை, அதாவது விரேச்சன சிகிச்சை கொடுப்போம். அதே மாதிரி வாதமும் பித்தமும் கூடி இருந்ததுன்னா வஸ்தி, அதாவது எனிமா தெராப்பி வந்து கொடுப்போம். இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி டயட் எடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். டயட் வந்து நீங்கள் கசப்பான உணவு, பாவக்காய் இல்லை காரெல்லாம் இல்லாமல் பிளாண்ட் டயட் ஃபாலோ பண்ணாலே நல்லது. அதே மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் எடுக்காமல் தனியா, புதினா இந்த மாதிரி உடம்பு குளிர்ச்சி உள்ள ஆகாரங்கள் எடுத்தால் ரொம்ப நல்லது. தயிர் நிறுத்திட்டு நல்ல கடைஞ்ச மோரை எடுத்து நிறையா சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது, பித்தத்தை நல்லா கம்மி பண்ணும். அதே மாதிரி பார்லி, கோதுமை இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிறுதானியங்கள் வந்து நல்லாவே எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த ஆசிட் சிம்டம்ஸ் எல்லாமே கம்மி பண்ணும். பொரி உங்களுக்கு நல்லது, பொரி எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஆசிட் சிம்டம்ஸ், ஆசிட் சுரக்கிறது இதெல்லாம் வந்து கம்மியாகும். அதனால இந்த மாதிரி உணவுகள் எடுத்து உங்களோட பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸோ இந்த அசிடிட்டி பிரச்சனையால் நல்லாவே பேட்டில் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலும் விவரங்களுக்கு ப்ளீஸ் கான்டாக்ட் வாபிகா ஹெல்த் ஸ்டோர் அண்ட் கிளினிக். நன்றி.